எல்லோரும் பெரிய பெரிய தாதாக்கள் தான் அந்த கட்சியில் தலைவர்களாக இருக்கிறது. செல்வப்பிரந்தகவர் ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. என்ன ஐபிஎஸ் பாஸ் பண்ண நீ ஒரு ஐபிஎஸ் படிச்ச காவல்துறை அதிகாரி குற்றவாளி கிட்ட வரானா தூரம் நில்டா அப்படின்னு. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஒருபுறம் என்றால், அதை வைத்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வரும் வார்த்தை போர் ஓய்ந்தபாடில்லை. சென்னையில் கடந்த 8ஆம் தேதி செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை சமூக விரோதிகளை கட்சிக்குள் சேர்த்து கொண்டு பயமுறுத்துவதாக அண்ணாமலை மீது குற்றம் சாட்டினார். பாஜகவில் முக்கிய பொறுப்பில் பெரிய பெரிய தாதாக்களே இருப்பதாக குற்றம் சாட்டியவர், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகி இருப்பவர் பாஜகவில் முக்கிய பொறுப்பில் உள்ளவர் என்று கூறினார். சமூக விரோதிகளை கட்சிக்குள் சேர்த்து கொண்டு எல்லாரையும் பயமுறுத்துவது, எல்லோரும் பெரிய பெரிய தாதாக்கள் தான் அந்த கட்சியில் தலைவர்களாக இருக்கிறது, முக்கிய பொறுப்புகள். இந்த கொலை வழக்கில் கைதாகி இருக்கிற ஒருவரும் பாஜக முக்கிய பொறுப்பில் இருப்பவர், இன்னொருவரும் பொறுப்பில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் வீட்டில் துக்கம் விசாரிக்க சென்ற அண்ணாமலை செல்வ பெருந்தகையின் குற்றச்சாட்டுகள் குறித்து பதிலளித்தார். செல்வ பெருந்தகை முன்னாள் ரவுடி கும்பலை சேர்ந்தவர் என்பதால் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடியை பற்றி அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு உள்ளதாக கூறினார். செல்வ பெருந்தகவர் ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு ரவுடி ஷீட்டர் கிடையாது. அதனால் செல்வ பெருந்தகை அப்படி யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா, இல்லை செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்ணுறாரா, இல்லை ஒரு செல்வ பெருந்தகையோட அடிஷனலாக தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்றிருக்காரான்னு எனக்கு தெரியாது. எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இடமும் இல்லை. ஆனால் செல்வ பெருந்தகை இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கறது காவல்துறை தான் செக் பண்ணுங்க. தம்மை சரித்திர பதிவேடு ரவுடி என கூறும் அண்ணாமலையால் அதை நிரூபிக்க முடியுமா என செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். என்னடா ஐபிஎஸ் படிச்ச நீ என ஆவேசம் பொங்க அண்ணாமலையை ஒருமையில் பேசிய அவர், வாய் இருக்கு என்பதற்காக என்ன வேணுமானாலும் பேசுவாரா? ஏழைகளின் பணத்தை ஏமாற்றியவனுக்கு ஆதரவு கொடுத்தவர் அண்ணாமலை என்று சரமாரியாக பொரிந்து தள்ளினார். எப்பவுமே வாயால கெட்டு போறவர் அண்ணாமலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐபிஎஸ் படிச்சால் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு. நீ என்ன ஐபிஎஸ் படிச்ச, என்ன சட்டம் படிச்ச? நீ என்ன ஐபிஎஸ் படிச்ச, என்ன சட்டம் படிச்ச? நீ உத்தம புத்திரன். 1 லட்சம் பேர்கிட்ட ஏமாத்தி 2400 கோடியை ஒருத்தன் ஏமாத்தி இருக்கான். அவங்கிட்ட 15 கோடி ரூபாய் வாங்கிட்டு அவன் கன்ஃபஸ் பண்றான். இவனா காங்கிரஸ்காரனா, இவன் பிஜேபி காரன் கன்ஃபஸ் பண்றான். என்ன ஐபிஎஸ் பாஸ் பண்ண நீ ஒரு ஐபிஎஸ் படிச்ச காவல்துறை அதிகாரி குற்றவாளி கிட்ட வரானா தூரம் நில்டா அப்படின்னு. எல்லா குற்றவாளிகளையும் ரவுடிஸ்ல இருக்கிறவன்லாம் சேர்த்துட்டு கட்சி நடத்திக்கணும். என்ன போய் ஹிஸ்டரி ஷீட்டர் இன்றிய ரவுடி ஷீட்டர் இன்றிய எங்கேயாவது உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? இதையடுத்து செல்வ பெருந்தகை மீதான வழக்குகளின் விவரங்களை தனது எக்ஸ் தள பக்கத்தில் பட்டியலிட்டுள்ள அண்ணாமலை, குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்தான் செல்வ பெருந்தகை என்று பதிலளித்துள்ளார். அவர் மீது தான் வைத்த கருத்தில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை, மன்னிப்பும் கேட்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ள அண்ணாமலை, அவர் எங்கு வேண்டுமானாலும் வழக்கு தொடரட்டும், அதை சந்திப்பதாக கூறியுள்ளார். அண்ணாமலையின் எக்ஸ் தள பதிவுக்கு அவரது பாணியிலேயே எக்ஸ் தளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ள செல்வ பெருந்தகை, தன் வழக்கின் வரலாறு அரைகுறை அண்ணாமலைக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். தன் மீதான வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என உயர் நீதிமன்றத்தில் கூறியவன் தாம் என்றும், அப்போதைய தமிழக அரசு வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் அல்லது நீதிமன்றமே வழக்குகளை ரத்து செய்யலாம் என்று தெரிவித்ததாகவும் செல்வ பெருந்தகை விளக்கம் அளித்துள்ளார். உயர்நீதிமன்றம் என்னிடம் கேட்கும்போது சொன்னேன், என்னுடைய வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டாம், என்னுடைய வழக்கை அவர்கள் நடத்த வேண்டும், நிறுத்தக்கூடாது, நான் நிரபராதி என்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்று. ஆனால் என் மீது வழக்கு போட்டவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் வழக்கை திரும்பி பெற்றுக் கொள்ளுகிறோம், அல்ல என்றால் நீங்களே அந்த வழக்கை குவாஷ் செய்து விடுங்கள், ரத்து செய்து விடுங்கள் என்றார்கள். இதுதான் என்னுடைய வரலாறு, என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய பின்னணி, நான் வந்த வழி.
ஆனால் உங்களுடைய பின்னணி, உங்களுடைய வரலாறு, உங்களுடைய பாரம்பரியம் அப்படிப்பட்டதில்லை. மன்னிப்பு கேட்டவர்கள், மண்டியிட்டவர்கள். இந்த நீதிமன்ற ஆணையை படியுங்கள். இது உயர் நீதிமன்ற ஆணை. என்ன சொல்லி இருக்கிறது? போட்ட காவல்துறை அதிகாரி என்ன சொன்னார்? எதையும் தெரிந்து கொள்ளாமல் அரைக்குறையாக அண்ணாமலை பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.